வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிஸ்டோர் தமிழ். உங்களுடைய டே டு டே ஃபேமிலி யூஸுக்கு நல்ல மைலேஜ் தரக்கூடிய ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கப்போ நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டில் உங்களுக்கு அது இதுன்னு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் நான் அதில் ரெண்டு இம்பார்ட்டண்டான ஆப்ஷன் என்னென்னு பார்த்தோம்னா, ஒன்று நம்ம ஹீரோவோட HF Deluxe, இன்னொன்று நம்ம டிவிஎஸோட ஸ்போர்ட்ஸ். ரெண்டு பைக்குமே அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் இருக்கக்கூடிய நல்ல மைலேஜ் தரக்கூடிய பைக்கில் அது இல்லாமல் ஃபேமிலி யூசேஜுக்கும் பெஸ்ட்டாக இருக்கும். பட் நான் இந்த ரெண்டு பைக்கில் எந்த ஒரு பைக் பெஸ்ட்டாக இருக்குன்னு கேட்டால் அந்த இடத்துல நிறைய டவுட்டுகள் இருக்குது. அதனால் அந்த டவுட்டை தீர்த்து வைக்கிற விதமாக இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த ஹீரோவோட HF Deluxe vs TVS ஸ்போர்ட்ஸுக்குமான ஒரு டீட்டெயிலான ஒரு கம்பேரிசன் ரிவ்யூ பார்ப்போம். பார்க் மெடிச்சினோட தெரிந்து கிளிக்காக சப்ஸ்கிரைப் ஒரு செகண்ட்ஸ் பண்ணி இப்படி தட்டி இதை மாதிரி சூப்பர் இன்ஃபார்மேட்டிவ் ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகும். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த ரெண்டு வெஹிக்கிளோட டிசைன் கம்பேரிசன். நம்ம டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா நம்ம ஹீரோவோட HF Deluxe உங்களுக்கு ஒரு சிம்பிள் அண்ட் நீட் அண்ட் க்ளீனான ஒரு டிசைன் டோன், அதுவும் ஒரு லீனியரான ஒரு டிசைன் டோன், கொஞ்சம் டாலராக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் வண்டி உங்களுக்கு நல்ல ஒரு லீனான ஒரு டிசைன் டோனோட வரக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக இருக்கும். டிசைன் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி நல்லாவே இருக்குது. உங்களுக்கு எப்படின்றத கமெண்ட் செக்ஷன் இது பண்ணுவீங்க. ஓரளவு அந்த ஒரு ஃபேமிலி அண்ட் ஆஃபீஸ் யூசேஜுக்கு போதுமான ஒரு டிசைன் அந்த ஒரு வெஹிக்கிளில் இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம டிவிஎஸோட ஸ்போர்ட்ஸ் பொறுத்தளவுக்கு அது உங்களுக்கு நல்ல ஒரு காம்பேக்டான ஒரு டோனில் வரக்கூடிய ஒரு ஸ்போர்ட்டி மாடலாக உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறோம். ஸ்போர்ட்டினா நீங்கள் ரொம்பலாம் எதிர்பார்த்துட முடியாது. லைட்டாக அந்த ஒரு கம்ப்யூட்டர் ஸ்ட்ரக்சர்லேயே ஓரளவுக்கு அந்த ஒரு டீசெண்டான ஸ்போர்ட்டினஸ் கொடுத்துருப்பாங்க. ஓரளவு வண்டியோட டிசைன் பார்க்குறதுக்கு அதுவுமே நல்லாயிருக்கும். இந்த ரெண்டு வெஹிக்கிளோட டிசைனில் கொஞ்சம் லைட்டாக அந்த ஒரு ஃபேன்சி கொஞ்சம் ஸ்போர்ட்டினஸ் வேணுன்றப்ப நீங்கள் ஸ்போர்ட்ஸ் சைடு போகலாம். அதோட டிசைன் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. பட் எனக்கு ஒரு சிம்பிள் நீட் அண்ட் க்ளீனாக இருந்தால் போதும்னு நினச்சா நீங்கள் HF Deluxeம் வரலாம். டிசைன் விஷயத்தில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்றதை கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுவீங்க. சரி, நெக்ஸ்ட் நம்ம இப்போ இந்த ரெண்டு வெஹிக்கிளோடைய ரைடிங் கம்ஃபர்ட்டில் எது பெஸ்ட்டாக இருக்குன்றதை பார்ப்போம். ரைடிங் கம்ஃபர்ட் வைஸ் பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம சீட்டிங் பார்த்தே ஆகணும். சீட்டிங் பொறுத்தளவுக்கு ரெண்டுலேயுமே நல்ல ஒரு லென்த்தியரான நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான சீட் கொடுத்துருக்காங்க. பட் இந்த ரெண்டு சீட்டில் எது நல்ல லென்த்தாக நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் நம்ம HF Deluxeோட சீட் லென்த்துன்றது நம்ம டிவிஎஸ் ஸ்போர்ட்ஸ் சீட்டை விட நல்ல லென்த்தராகவும் இருக்குது. அது இல்லாமல் குஷனிங் குவாலிட்டி விஷயத்தில் நம்ம HF Deluxe ஒன் ஸ்டெப் பெட்டராக இருக்குன்றதுல டவுட் இல்லை. சீட்டிங் விஷயத்தில் HF Deluxe கொஞ்சம் பெட்டராக இருக்காங்க. அதுக்கடுத்து நம்மளுக்கு சஸ்பென்ஷன் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு ரெண்டுத்தையும் ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் ஃபோர்த் சஸ்பென்ஷன், பின்னாடி மோனோஷாக் சஸ்பென்ஷனும் கொடுக்குறாங்க. HF Deluxeல ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்க அந்த டெலஸ்கோபிக் ஃபோர்க் ஓரளவுக்கு கொஞ்சம் உங்களுக்கு சாஃப்ட் டியூண்டாக தான் இருக்குது. பட் பின்னாடி கொடுத்துருக்க அந்த ஒரு ட்வின் ஷாக் அப்சர்வர் அந்த அளவுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை, கொஞ்சம் ஸ்டிஃபராக ஃபீல் ஆகுது. பட் நம்ம டிவிஎஸ் ஸ்போர்ட்ஸ் பொறுத்தளவுக்கு அதில் கொடுத்துருக்க ரெண்டு சஸ்பென்ஷன் செட்டப்புமே உங்களுக்கு ஓரளவுக்கு கம்ஃபர்டபுள் ஃபோக்கஸ்டாக இருக்குதுன்றதுனால உங்களுக்கு ஓவரலாக ஒரு பேட் ரோடாக தான் கொஞ்சம் பள்ளமோட்டான நம்ம ஊரில் நிறைய ரோடுகள் அப்படி தான் இருக்குது. அது மாதிரி ரோடுகளில் ஒரு ஸ்மூத்தான ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம டிவிஎஸ் ஸ்போர்ட்ஸ் கொடுக்குதுன்றதுல டவுட் இல்லை. சுருக்கே ஓரளவு ரைடிங் எக்கனாமிக்ஸ் விஷயத்தில் எனக்கு தெரிஞ்சு டிவிஎஸ் ஸ்போர்ட்ஸ் நல்ல ஒரு சஸ்பென்ஷன் குவாலிட்டியோட இருக்குது. சீட்டிங் விஷயத்தில் நம்ம HF Deluxe ஒன் ஸ்டெப் பெட்டராக இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். சரி, ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இப்போ இந்த ரெண்டு வெஹிக்கிளோடைய ஃபீச்சர் கம்பேரிசனுக்குள்ளே போகலாம். ஃபீச்சர் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா நம்ம டிவிஎஸ் ஸ்போர்ட்ஸ்லையும் சரி நம்ம HF Deluxeலையும் சரி ஒன்றும் சொல்லும்படி இல்லை. ஏன்னா இது ஃபீச்சர் எதிர்பார்க்குற செக்மெண்ட்டும் கிடையாது. இது ஒரு நார்மலான ஒரு எஃபிஷியன்ட் செக்மெண்ட். எஃபிஷியன்ட் செக்மெண்ட்டில் என்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் அனலாகில் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி தான் ரெண்டு வெஹிக்கிளையும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அனலாக் யூனிட் கொடுத்துருக்காங்க. ஃபியூல் கேஜ், வண்டியோட ஸ்பீடோமீட்டர், அதுக்கடுத்து சம் இண்டிகேஷன்ஸ், அவ்வளோதான். அப்படின்னு பார்க்கும்போது ஃபீச்சர் விஷயத்தில் எனக்கு தெரிஞ்சு பிலோ ஆவரேஜ் தான். இன்னும் கொஞ்சம் ஏதாவது பெஸ்ட்டாக கொடுத்துருந்துருக்கலாம். பட் இருந்தாலும் அந்த வண்டியோட ப்ரைஸிங்க்கு அது ஒரு நியாயமான விஷயமா இருக்கலாம் மேபி. இப்போ ஃபீச்சர் விஷயத்தில் ரெண்டு பேரும் ஒன்றும் சொல்லும்படி இல்லை. பட் டே டு டே யூசேஜுக்கு ஒரு தேவைப்படுற சிம்பிளான ஃபீச்சர்ஸ் இருக்குது அந்த ஒரு வெஹிக்கிளில். சரி, நெக்ஸ்ட் நம்ம இப்போ இந்த ரெண்டு வெஹிக்கிளோட இன்ஜின் கம்பேரிசனுக்குள்ளே போகலாம். இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட HF Deluxeல யூஸ் பண்ணிக்கிறது உங்களுக்கு ஒரு 97.2 cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 4-speed டிப் பாக்ஸ் தான், பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச் தான். இந்த இன்ஜினோட 7.91 bhp பவர்ஸும் 8.05 Nm ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஒரு ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு லோ அண்ட் ஃபோக்கஸ்டான ஒரு பவர் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு அந்த ஒரு ரஃப் அண்ட் டஃப்பான ரோட்டில் ஓட்டுறது, கொஞ்சம் லோடு வச்சு கேரி பண்ணுற மாதிரி விஷயங்களுக்கு இந்த ஒரு இன்ஜின் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்குன்றதுல டவுட் இல்லை. அதெல்லாம் உங்களுக்கு இந்த இன்ஜினோட அந்த ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியும் ஓரளவுக்கு நல்ல ஸ்மூத்தாக இருக்குது. அந்த ஒரு வைப்ரேஷன் அது மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கம்மி தான். பட் வைப்ரேஷன் இல்லைன்னா சொல்ல இருக்குது. பட் எந்த இடத்துல இருக்குன்றதை நான் பின்னாடி சொல்கிறேன். அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட டாப் ஸ்பீட் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 85 km/h வரைக்கும் ரீச் முடியும்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒரு 55 to 50 to 55
55 அந்த ரேஞ்சு கிட்ட உங்களுக்கு வைப்ரேஷன் எதுவும் இல்லாமல் வெஹிக்கிள் வந்து ஸ்மூத்தாக நார்மலாக போகுது. பட் நீங்கள் அந்த ஒரு 55 அபோவ் அது மாதிரி சம்திங் போகிறீங்கப்போ உங்களுக்கு அந்த இடத்துல வைப்ரேஷன் இருக்குது. வண்டி வந்து ஒரு காற்றுலேயே பறக்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்டான ஃபீல் இல்லாமல் இருக்குது. அது இல்லாமல் பிரேக்கிங்லேயும் அந்த அளவுக்கு அந்த ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி பைட் இல்லாமல் இருக்குன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த வெஹிக்கிள் அந்த ஒரு ஹை ஸ்பீட் மேனபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி இல்லை. ஏன்னா இந்த வெஹிக்கிள் அப்படி தான் இருக்கும். ஏன்னா இது ஒன்றும் ஸ்போர்ட்ஸ் மாடல் கிடையாது. இது வந்து ஒரு எஃபிஷியன்ட் மாடல்ஸ் யூஸ்வலாக ஸ்லோ ஸ்பீட் மேனல் ஃபோக்கஸ்டாக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த வெஹிக்கிளையும் டியூன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு 0 to 80 21 செகண்ட்ஸ் அது மாதிரி சம்திங் எடுத்ததும் பர்ஃபார்மன்ஸ்லாம் ஒன்றும் சொல்லும்படி இருக்காது. ஒரு நார்மலான ஓட்டுறவங்களுக்கு அந்த பர்ஃபார்மன்ஸ் போதுன்ற மாதிரி இருக்கும். அதனால உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா பர் லிட்டருக்கு 65 km வரைக்கும் சொல்கிறாங்க. பட் ஓனர் ரிப்போர்ட்டர் நிறைய பேர் சொல்கிற வரைக்கும் இந்த வெஹிக்கிள் வந்து எனக்கு 70 அபோவ் தருது, 80 கூட ஒரு சில சமயத்தில் தருதுன்னு சொல்கிறாங்க. பட் 80 70லாம் எல்லாருக்கும் தருமான்னு கேட்டிங்கன்னா டவுட்ஃபுல் தான். ஏன்னா ரோட் கண்டிஷன் இருக்குது, அவங்களுடைய ரைடிங் ஸ்டைல் இருக்குது. பட் என்ன கேட்டிங்கன்னா ஒரு 60 to 65 இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்தாலே பெஸ்ட்டான ஒரு மைலேஜ் தான் இப்போதைக்கு நம்மளுடைய மார்க்கெட்ன்றப்போ மைலேஜில் ரியலி நல்லாவே பண்ணியிருக்காங்க. நம்ம ஹீரோவோட HF Deluxe நல்ல டீசென்ட்டான ரேஞ்சில் இருக்குது. சரி, நெக்ஸ்ட் நம்ம டிவிஎஸோட ஸ்போர்ட்ஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா அதில் யூஸ் பண்ணிக்கிறது உங்களுக்கு ஒரு 110cc இன்ஜின். இந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டு. ஆமாங்க, நம்ம HF Deluxeல ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 100cc இன்ஜின் தான் கொடுத்துருந்தாங்க. பட் நான் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு 110cc அதை விட ஒரு 10cc கிட்ட உங்களுக்கு கெப்பாசிட்டி எக்ஸ்ட்ரா இருக்குது. அது இல்லாமல் இதுவும் உங்களுக்கு ஒரு சிங்கிள் சிலிண்டர் தான், 4 ஸ்ட்ரோக் தான், 2 வால் தான், ஏர் கூல்டு இன்ஜின் தான். இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ், பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச். இன்ஜினோட ஹார்ட்வேர் வைஸ் பொறுத்தளவுக்கு ரெண்டு பேரும் ஆல்மோஸ்ட் சேமாக இருக்காங்க. பட் சிசியில் மட்டும் லைட்டராக நம்ம டிவிஎஸ் ஸ்போர்ட்ஸ் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது. அதுக்கடுத்து பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கும் நம்ம டிவிஎஸ் ஸ்போர்ட்ஸால் 8.18 bhp பவர் சிம், 8.7 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கில் என்னமோ ஆல்மோஸ்ட் ரெண்டு பேரும் சேமாக தான் இருக்காங்க. பட் பிஹெச்பியில் மட்டும் நம்ம டிவிஎஸ் ஸ்போர்ட்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால அது வந்து லைட்டராக அந்த ஒரு மிட் ரேஞ்சில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக. அதனால் அந்த ஒரு சிட்டி கமிட்மெண்ட்டுன்றது இந்த ஒரு வெஹிக்கிளோட என்ஜின் பர்ஃபார்மன்ஸுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். அதுக்கடுத்து இந்த வெஹிக்கிளோட டாப் ஸ்பீடு ஒரு 90 km/h வரைக்கும் சொல்கிறாங்க. ஓவராலாக பர்ஃபார்மன்ஸ் விஷயத்தில் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. பட் இருந்தாலும் நம்ம டிவிஎஸ் ஸ்போர்ட்ஸ் நம்ம HF Deluxeோட கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு 110cc வெஹிக்கிள். அது இல்லாமல் உங்களுக்கு இன்னொரு விஷயம் தட்டுப்படும், பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்குது அப்போ மைலேஜ் கம்மியாக இருக்குன்னு நினைப்பீங்க. பட் அப்படியும் கிடையாது. நம்ம டிவிஎஸ் ஸ்போர்ட்ஸோட கம்பெனி ரிப்போர்ட்டட் மைலேஜ் 80 kmpl எதிர்பார்க்கல. நானே இவ்வளோ பெரிய மைலேஜ் ஃபிகர்ஸ் எதிர்பார்க்கல. இந்த ஒரு 80 kmpl எல்லாருக்கும் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா டவுட் தான். எனக்கு தெரிஞ்ச இன்னும் ஒரு 65 to 70 கிடைச்சாலே ஒரு பெஸ்ட்டான ஒரு மைலேஜ். அப்படின்னு பார்த்தா கூட நிச்சயமாக மைலேஜ் விஷயத்தில் நம்ம HF Deluxe விட நம்ம டிவிஎஸ் ஸ்போர்ட்ஸ் நல்ல ஒரு ஆப்ஷனாகவே இருக்காங்க. பட் எனக்கு என்ன ஃபீல் ஆகிற ஒரு விஷயம் பார்த்தோன்னா பெரிய அளவுக்கான டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஆல்மோஸ்ட் ரெண்டு பேரும் கொஞ்சம் ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர்ன்ற மாதிரி சின்ன சின்ன டிஃப்ரென்ஸோட தான் இருப்பாங்க டே டு டே லைஃப் யூசேஜிங்னு பார்க்கும்போது. பட் இருந்தாலும் நல்ல ஒரு ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கப்போ நம்ம டிவிஎஸ் ஸ்போர்ட்ஸ் உங்களுக்கு பெட்டர் மைலேஜ் தரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஒரு இன்ஜின் செக்மெண்ட்டில் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டாக ஃபீல் ஆகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம டிவிஎஸோட ஸ்போர்ட்ஸ் தான். பட் இருந்தாலும் நம்ம HF Deluxeல இன்னொரு பெனிஃபிட்னு பார்த்தோம்னா அந்த இன்ஜின் வந்து ஈஸி அக்சசபிள். ஆமாம், அந்த இன்ஜினுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் உங்களுக்கு சீக்கிரத்தில் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். அது இல்லாமல் அந்த இன்ஜினை வந்து எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட் சர்வீஸ் பண்ண தெரியும். ஏன்னா இன்னொரு ரீசன் பார்த்தோன்னா அதில் யூஸ் பண்ணிக்கிறது ஆல்மோஸ்ட் சேம் நம்ம டிக்டோ நம்ம ஸ்ப்ளெண்டரோட இன்ஜின் தான். ஒரு சில அந்த கேஸை மட்டும் மாற்றி அப்படியே உங்களுக்கு யூஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால் அது அந்த சர்வீஸு அது மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாம் சிம்பிள். பட் நம்ம டிவிஎஸும் சும்மாலாம் சொல்லக்கூடாது. அவருடைய சர்வீஸும் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். அது இல்லாமல் அதோடைய ஸ்பேர் பார்ட்ஸும் உங்களுக்கு ஓரளவுக்கு அஃபோர்டபுளாக தான் வருன்றப்ப அந்த ஒரு விஷயத்தில் அவங்களும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இப்போ இந்த ரெண்டு வெஹிக்கிளோட பிரேக்கிங் செக்மெண்ட்குள்ளே போகலாம். பிரேக்கிங் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட HF Deluxeல ஃப்ரண்ட்டில் வந்து 130 ட்ரம் பிரேக், பின்னாடி அதே ஒரு 130 mm ட்ரம் பிரேக். பிரேக்கிங் ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் IBS மூலமாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. பிரேக்கிங் கொஞ்சம் ஸ்டிஃபராக ஃபீல் ஆகுது. பட் ஸ்லோ ஸ்பீட் மேனேபிலிட்டிக்கு அந்த ஒரு பிரேக் ஓகேனே சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம டிவிஎஸோட ஸ்போர்ட்ஸ் பொறுத்தளவுக்கு அதில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து 130 mm ட்ரம் பிரேக் கொடுக்குறாங்க. பின்னாடி வந்து ஒரு 110 mm ட்ரம் பிரேக்கு. பிரேக்கிங் விஷயத்தில் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம HF Deluxe கொஞ்சம் பெட்டராக இருக்காங்க. ஏன்னா அதில் பின்னாடியும் 130 mm ட்ரம் பிரேக் ஆப்ஷன் வருது. இதுலேயும் உங்களுக்கு SPD பிரேக்கிங் சிஸ்டம் தான். ஆல்மோஸ்ட் ரெண்டுமே ஒரு சிமிலரான பிரேக்கிங் தான். ரெண்டு பேரும் பிரேக்கிங் விஷயத்தில் என்ன கேட்டால் ஒரு ஈக்குவலான ரேஞ்சில் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இப்போ இந்த ரெண்டு வெஹிக்கிளோடைய டைமென்ஷன்ஸ் மாதிரி விஷயங்களை கம்பேர் பண்ணுவோம். அதான் வெயிட், சீட் ஹைட் மாதிரி விஷயங்கள் பார்ப்போம். சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ரெண்டு வண்டியோட வெயிட் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஹீரோட HF Deluxe ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 110 kg தான், 110 கிலோ கிட்ட வரைக்கும் வருது. அதுக்கடுத்து நம்ம டிவிஎஸோட ஸ்போர்ட்ஸ் பொறுத்தளவுக்கு அது வந்து ஒரு 112 கிலோ கிட்ட வரைக்கும் வருது. ஒரு 2 கிலோக்கான வெயிட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் அது நீங்கள் ஓட்டும் போது அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுற அளவுக்குலாம் இருக்காது. ரெண்டு பேரும் ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு
ஒரு லைட் வெயிட்டான ஒரு மாடலாகவே இருக்காங்க இந்த ஒரு செக்மெண்ட்டில். அதுக்கடுத்து சீட் ஹைட் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோம்னா வச்சுங்களேன், நம்ம ஹீரோவோட HF Deluxe பொறுத்தளவுக்கு 805 mm கிட்ட வரைக்கும் வருது. பட் நம்ம டிவிஎஸோட ஸ்போர்ட்ஸ் ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு 790 mm தான்றப்ப சீட் ஹைட் விஷயத்தில் கொஞ்சம் ஷார்ட் பர்சன்ஸுக்கு கேப்பபிளாக இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக நம்ம டிவிஎஸோட ஸ்போர்ட்ஸ் தான் இருக்குது. இல்லை நீங்கள் கொஞ்சம் ஷார்ட் பர்சனாக இருக்கிறீங்க, ஈஸி மேனபிளான ஒரு வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, இப்போ நீங்கள் டிவிஎஸ் ஸ்போர்ட்ஸ் சைடு வரலாம். பட் கொஞ்சம் சீட் ஹைட் அதிகமாக இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லைன்றப்ப நீங்கள் HF Deluxe சைடும் வரலாம். அதுக்கடுத்து ரெண்டு வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட HF Deluxe வந்து ஒரு 165 mm கிரவுண்ட் கிளியரன்ஸோட வருது. நம்ம இந்தியன் மார்க்கெட் ரோட் கண்டிஷனுக்கு எந்த அளவுக்கான கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருந்தால் போதுமான லெவல்னு பார்த்தா ஒரு 160 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருந்தால் போதும். 165 இருக்குதுன்றப்போ ஓகே, போதுமான ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம டிவிஎஸோட ஸ்போர்ட்ஸ் பொறுத்தளவுக்கு 175 mm கிரவுண்ட் கிளியரன்ஸோட இருக்குன்றப்போ கிரவுண்ட் கிளியரன்ஸ் விஷயத்தில் நம்ம HF Deluxeோட நம்ம டிவிஎஸ் ஸ்போர்ட்ஸ் ரொம்பவே பெட்டராக இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் ரெண்டு பேரும் போதுமான ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸோட இருக்கிறாங்க. ஓவரால் டைமென்ஷன்ஸ் விஷயத்துலையும் ரெண்டு பேரும் நல்ல ஒரு ரேஞ்சிலே இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கு, அது இல்லாமல் குறிப்பாக ஃபேமிலி யூசேஜுக்கு ஒரு ஈஸியான ஒரு டிரைவபிலிட்டியோடு எதிர்பார்க்குறீங்க. இப்போ ரெண்டு பேரும் கேப்பபிளான ஒரு மாடலாகவே இருக்குது. சரி, ஃபைனலாக நம்ம இப்போ இந்த ரெண்டு வண்டியோட ஆண்டோட ப்ரைஸிங் பார்த்துட்டு வீடியோ முடிச்சோம். ஆண்டோட ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு நம்ம ஹீரோட HF Deluxe உங்களுக்கு பேசிக் மாடல் 72,000 அரௌண்ட் உங்களுக்கு ஆண்டோட் ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடல் 86, அதான் அரௌண்ட் ஒரு 87,000 கிட்ட வரைக்கும் வருது உங்களுக்கு வண்டியோட ஆன் ரோடு டாப் மாடல். இந்த டாப் மாடல் போடுறீங்கப்போ உங்களுக்கு மாட்டு எக்ஸ் சென்சார் ஃபீச்சர்ன்ற மாதிரி ஒரு சில அந்த ஒரு ப்ராக்டிக்கலான ஃபீச்சர்ஸ் கொடுப்பாங்க. அந்த ஒரு இடத்துல உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். பட் நீங்கள் பேசிக் மாடல் அந்த ஒரு 72 வரீங்கிறப்ப அதில் வந்து நான் முன்னே சொன்ன மாதிரி அந்த ஒரு பேசிக்கான ஃபீச்சர்ஸ் தான் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம டிவிஎஸ் ஸ்போர்ட்ஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோம்னு வச்சிங்கன்னா இதோடைய பேசிக் மாடலே உங்களுக்கு 80,000 அரௌண்ட் உங்களுக்கு ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடல் 88,000 கிட்ட வரைக்கும் வருது ஆன் ரோடு. அப்படின்றப்ப நீங்கள் பேசிக் மாடல் எடுக்கலான்ற ஒரு ஐடியாவில் இருக்குங்க. இப்போ நீங்கள் HF Deluxe சைட் போகலாம். ஏன்னா அதோடைய பேசிக் மாடல் ஜஸ்ட் உங்களுக்கு 72 ஸ்டார்டிங் ஆகுது. நம்ம டிவிஎஸ் ஸ்போர்ட்ஸை விட ஒரு 8,000 ரூபா கிட்ட கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்குது. பட் நீங்கள் கொஞ்சம் ஒரு மிட் மாடல் டாப் மாடல் மாதிரி வரீங்கிறப்ப ரெண்டு பேரோட ப்ரைஸிங் ஆல்மோஸ்ட் ஒரு சிமிலரான ரேஞ்சு தான். அப்படின்றப்ப HF Deluxe எடுக்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த டிவிஎஸ் ஸ்போர்ட்ஸும் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கலாம். ஒரு பெட்டர் மைலேஜ், கொஞ்சம் பெட்டர் பவர், கொஞ்சம் பெட்டர் டிசைனோட இருக்குது. ஓகே, அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெண்டு வெஹிக்கிளில் உங்களுக்கு எது பெஸ்ட்டாக ஃபீல் ஆகுதுன்றதை முடிவு பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு டைம் வரைச்சிங்க. பாய், see you later.